ஓஷோ ஒருவர் தைரியசாலி இந்த உலகத்திலே. ஓஷோவை கேட்கிறார்கள், நீங்கள் முரண்படுகிறீர்கள். அவர் பதில், எஸ் ஐ டிஃபர். காலையில் எழுந்து உட்கார்ந்த பிறகு உங்கள் மனம் என்ன சொல்லுகிறது என்பதை வரிசையாக எழுதி கொண்டு வாருங்கள். அந்த இரவு அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காதது ஆச்சரியம்தான். ஒரு வரியில் கம்பன் வைக்கிறார், என்ன? கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். கேட்ட அம்மங்கை, அது அவன் கேட்ட மங்கையை ஒழிய அது சீத்தை அல்ல. ஆனால் ரேடியோ செய்த நன்மையை டிவியால் எந்த காலத்திலும் செய்ய முடியாது. உளவியல் புலவன் கம்பன் என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எல்லா எழுத்தாளருமே கவிஞனுமே உளவியல் ஞானம் இல்லாதவர்களாக, உளவியல் புலமை இல்லாதவர்களாக இருந்துவிட முடியாது. ஒரு கதை எழுதுகிற போது, ஒரு பாத்திரத்தை படைக்கிற போது, அந்த பாத்திரத்தின் போக்கு, வளர்ச்சி, பேசுகிற வசனம், அது நடந்து கொள்ளுகிற முறை, அந்த பாத்திரத்தின் பாடி லாங்குவேஜ், அவன் உட்கார்ந்திருக்கிற முறையை வர்ணிப்பார்கள், எழுந்திருக்கிற முறையை வர்ணிப்பார்கள். இவையெல்லாம் உளவியல் அறிவு இல்லாமல் எழுத முடியாது. என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர் சிறந்த சைக்காட்ரிஸ்டோட உனக்கென நட்பு என்று கேட்டுவிடாதீர்கள். அவர்களோடு நட்பாக இருப்பதுதான் நல்லது. ஒரு நல்ல உளவியல் நிபுணருடைய நல்ல நண்பர் சொல்வார், ஜெயகாந்தனுடைய கதை எனக்கு பல வகையில் உதவியது. என் நோயாளிகளை நான் கையாளும் போது எனக்கு ஜெயகாந்தன் எழுத்துக்கள் வழிகாட்டி இருக்கின்றன என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவர் சொன்னார். ஏனென்றால் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறான் என்றால், எப்போதோ நான் படித்த ஜெயகாந்தன் கதை நினைவுக்கு வரும். இவன் இப்படி திருகனாக நடந்து கொள்வதற்கான காரணம் அந்த சிறுகதைக்குள்ளே இருக்கிறது. எனவே உண்மையான படைப்பாளி எல்லோருமே உளவியல் தன்மையில் வல்லமை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு உன்னதமான பாத்திரங்களை படைக்கிறான் ராவணன், சூர்பனகை, கைகேயி, கோசலை, சுமித்திரை, எவ்வளவு பெண்களை படைத்துக் கொண்டு வருகிறார். எத்தனை விதமான மனிதர்களை படைக்கிறான். ஒரே குடும்பத்திலேயே ராவணனை போல கும்பகர்ணன் இல்லை, கும்பகர்ணனை போல விபீஷணன் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கும்பகர்ணன். ஆனால் எழுந்து விட்டால் எந்நேரத்திலும் இரண்டு எல்லைகளை தொட்டு தொட்டு பேசுகிற, ஏதோ பைப்போலார் டிசார்டர் மாதிரி நடந்து கொள்ளுகிற ஒரு கும்பகர்ணன். ஒரு வினாடி அறம் முழுவதையும் பேசிக்கொண்டே வருவான். இவ்வளவு அறம் பேசுகிறானே, இவன் உண்மையிலேயே அறத்தின் கட்சி என்று எண்ணுகிற போது வா போருக்கு போகலாம், நேர் எதிரான முடிவு சொல்வார். நீங்கள் மனிதர்களிலேயே இந்த வேடிக்கையை பார்க்கலாம். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லதல்ல, நம்மை மதிக்காதவர்கள் நடத்துகிற கல்யாணம் என்று ஒரு மணி நேரம் பேசிவிட்டு டிக்கெட் எப்போ எடுக்க போறீங்க? நீ என்ன சொல்ற? போன்னு சொல்லான்னு நினைக்கிறியா, வேண்டாம்னு சொல்றான்னு நினைக்கிறியா அப்படின்னா எனக்கு தெரியாது. என்னைக்கு நான் சொல்லி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? நீ இவ்வளவு நேரம் எதிரான கருத்து சொன்னீங்க, வேண்டாம்னு சொன்னீங்க. இதான் எங்க வீட்டில் நடந்ததா, நீங்களாம் தப்பிக்க கூடாது. இதுக்கு ஒண்ணு எவனும் விதிவிலக்கு இல்லை, எவனா இருந்தாலும் உண்டு. ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்திக்கிற போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராதா? வரலாம். ஆனா ஒரே மனிதர் பேசுகிற போது அவருக்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது. ஓஷோ ஒருவர் தைரியசாலி இந்த உலகத்திலே. தான் முன்பு சொன்ன கருத்துக்களை பின்னால் அவர் மறுத்துரைத்திருக்கிறார். ஓஷோவை கேட்கிறார்கள், நீங்கள் முரண்படுகிறீர்கள், நீங்கள் முரண்படுகிறீர்கள். அவர் பதில், எஸ் ஐ டிஃபர். நான் முரண்படுகிறேன். ஏன் முரண்படுகிறீர்கள்? முரண்படலாமா? சிந்தனையாளன் முரண்படலாமா? ஏன் முரண்படுகிறீர்கள்? ஓஷோவுடைய பதில், நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் முரண்படுகிறேன். உயிரோடு இருப்பவர் முரண்படுவது தவிர்க்க முடியாது. நாம் நினைத்ததை இன்னொரு கோணத்தில் நினைத்து பார்க்கிற போது நாம் சொன்ன கருத்து தவறு என்று நமக்கே தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எடுத்த முடிவை மறு காலகட்டத்தில் மறுத்து பேசுவது கூட தவறல்ல. ஒரு வினாடிக்கு முன்பு பேசியதை அடுத்த வினாடியிலேயே மறுத்து பேசினால் அந்த மனோநிலைக்கு என்ன பெயர்? நான் இப்போது ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்கிறேன். எல்லா மனிதர்களும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போகாமல் இருப்பது என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். உண்மை. ஏதோ ஒன்று நம்மை அங்கு தள்ளாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஏதோ ஒன்றுதான் கடவுளாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மனம் காலையில் எழுந்து உட்கார்ந்த பிறகு உங்கள் மனம் என்ன சொல்லுகிறது என்பதை வரிசையாக எழுதி கொண்டு வாருங்கள். காலையில் எழுந்ததில் இருந்து அது என்ன சொல்லி இருக்கிறது என்பதை எழுதி கொண்டு வாருங்கள். அந்த இரவு அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காதது ஆச்சரியம்தான். எத்தனை விஷயங்களை பற்றி எவ்வளவு மாறான, எவ்வளவு எதிரெதிரான கருத்துக்களை நம்முடைய மனம் வைத்திருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது மாதிரியான சில பாத்திரங்களை கம்பன் படைத்து காட்டுகிறார். இது ஒரு புறத்திலே.
மன உளைச்சல், மனப்பதட்டம் அது உடைய பாத்திரங்கள், மனக்குழப்பம் அவை உடைய பாத்திரங்கள். இது எல்லாவற்றையும் விட அற்புதமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனோ இயல் தத்துவத்தை மிக உன்னதமாக ஒரு சில வரிகளில் பொதிந்து வைத்திருக்கிற அற்புதம். நான் எங்கிருந்து தொடங்குவது எங்கே நிறுத்துவது என்பது தெரியவில்லை. என்றாலும் கடிகாரம் என்னை நிறுத்திவிடும். நான் ஒரு சின்ன செய்தியிலிருந்து தொடங்குகிறேன். எல்லாரும் நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ராவணன் சீதையை காமத்தால் விரும்பினான். ராமனுடைய மனைவி சீதையை ராவணன் விரும்பினான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் இல்லை என்று சொல்லுகிறேன். அவன் விரும்பிய சீதை ராமனுடைய மனைவியாகிய சீதை அல்ல, அவனே மனதில் உருவாக்கி கொண்ட ஒரு சீதை தானே ஒழிய அவன் ராமன் மனைவி சீதையை பார்ப்பதற்கு முன்பாக எப்படி காதலிக்க முடியும்? ஒருவரை காண்பதற்கு முன்பாகவே அவரை எப்படி நீங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வர முடியும்? அவன் விரும்பியது முழுக்க, ராவணன் விரும்பியது முழுக்க அவனே உருவாக்கி கொண்ட ஒரு மனவெளி தோற்றமே ஒழிய அவன் பார்த்த சீதை அல்ல என்கிற ஒரு நுட்பத்தை ஒரு வரியில் கம்பன் வைக்கிறார். என்ன? கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். கேட்ட அம்மங்கை, அது அவன் கேட்ட மங்கையை ஒழிய அது சீத்தை அல்ல. இது கொஞ்சம் சிக்கலான இடம். சிக்கலை கொஞ்சம் நான் விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன். ரேடியோ, டிவி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் நாட்டுக்கு நன்மையும் செய்தது. ரேடியோவுக்கும் டிவிக்கும் இருக்கிற விஷயம். ஆனால் ரேடியோ செய்த நன்மையை டிவியால் எந்த காலத்திலும் செய்ய முடியாது. எங்க அப்பா ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்த நன்றிக்காக நான் பேசல. ஆனா ரேடியோ செய்கிற சேவையை டிவியால செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ மகாபாரதம்னு ஒன்று ரேடியோவில் போகுதுன்னு வச்சுங்க. பீமன் அப்படின்ன உடனே என் மனதில் இருக்கிற பீமன் வேறு, உங்கள் மனதில் இருக்கிற பீமன் வேறு, அவர் மனதில் இருக்கிற பீமன் வேறு. ரேடியோவில் பீமன் என்றவுடன் ஒவ்வொருவரும் அவரவர் பீமனை கற்பனை பண்ணி கொள்கிறார்கள். இந்த பழாய் போன டிவியில் ஒரே பீமனை அல்லவா எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய துக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த உருவம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. யார் பீமன் என்கிற சித்திரம் உங்கள் மனதுக்குள் நுழைந்து விட்டது. நான் சொல்ல முடியாத ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். என் தந்தை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நாடகத்துறை தயாரிப்பாளராக பணியாற்றிய அமரர் டி.என். சுகி சுப்பிரமணியன் அவர் ஒரு முறை சொன்னார், ஐஜி அவரிடமிருந்து போன் வருகிறது. அப்போது ஒரே ஐஜி, எல்லா அதிகாரங்களும் நிஜமாகவே அவருக்குத்தான் இருந்தன. அந்த ஐஜி அவருடைய அலுவலகத்திலிருந்து போன் வருகிறது. ரேடியோ நாடகத்தில் அந்த காலகட்டத்தில் மிக இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் பார்வதி ராமநாதன் என்ற பெண்மணி. பார்வதி ராமநாதனுடைய குரலை கேட்டால் கடவுளே அசந்து விடுவார். அந்த பார்வதி ராமநாதன் 16 வயது பெண்ணாக நடிப்பார், 20 வயதாக நடிப்பார், 40 வயதாக நடிப்பார். அவருடைய வயது என்ன என்பது கடைசி வரையில் தெரியாது. எங்கள் அக்கா விஷாலாட்சி மாதிரி. ஐஜி அருள் ஆபீஸ்ல இருந்து போன் வருகிறது. ஐஜி பார்வதி ராமநாதன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய திறமையை, குரலை கேட்டு பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே எப்படியாவது அவரை சந்திக்க விரும்புகிறார் என்று நாடக தயாரிப்பாளர் என்னுடைய தந்தையாருடைய மேசைக்கு போன் வருகிறது. என் தந்தை சொன்ன பதில், அவர் பார்க்காமல் இருப்பது அவருக்கு நல்லது என்று நான் சொன்னேன் என்பதை சொன்னேன். பார்க்க அனுமதிக்கவே இல்லை எங்க அப்பா. அந்த காலை அது என்கரேஜ் பண்ணல அவர். ஏன் அப்படின்னா பார்வதி ராமநாதன் பற்றி வச்சிருக்கிற பிரம்மாண்டமான இமேஜ் இருக்கு பாருங்க. அவங்கள பார்த்துட்டா இந்த அம்மாவா விசாலாட்சியில் பாதி இருப்பாங்க. ஆனா பார்வதி ராமநாதனுடைய குரல் இருக்கு பாருங்க, அது ராஜராஜ சோழனுடைய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை விட அதிகமாக ஆட்சி செய்த குரல் அந்த அம்மனுடைய குரல். இப்போது பார்வதி ராமநாதனை நேரடியாக பார்க்கிற போது ஏற்படுகிற பாதிப்பை விட பார்வதி ராமநாதன் பற்றி மனதில் ஏற்படுத்திக் கொள்கிற சித்திரம் தான் அதிகமாக அவர் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது உண்மை என்றால் சீதையை பார்ப்பதற்கு முன்பாகவே சூர்பனகை ராவணன் மனதில் ஏற்படுத்திய சித்திரம் தான் இத்தனைக்கும் மூல காரணமாக இருந்தது. எனவே கேட்ட அம்மங்கை பார்த்த அம்மங்கை அல்ல, கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். நான் இப்பவும் பச்சையா சொல்றேன், அதனை என் வேலையை. அவன் காதலிக்கும் போது சார், காதலி கண் முன்னால இருந்தா கூட சார் சத்தியமா அந்த காதலி தெரிய மாட்டான். அவளை பத்தி அவனே ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுவான், சில ஐடியாவை அவன் மேல இம்போஸ் பண்ணுவான்.
அவனாவே அவங்கள மாதிரி சாஃப்டாக யாரும் பேச முடியாது. சொன்ன டயத்துக்கு ப்ராம்ப்டாக வந்துடுவாங்க. அப்படி ஒரு சின்சியாரிட்டி. சமைக்கிறதுல அவ்வளவு ஆர்வம். கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் தெரியும். அவன் நினைப்பான், நம்ம எப்படி இதை ப்ரப்போஸ் பண்ணணும், எப்படி இந்த ஐடியாவை கன்டினியூ பண்ணணும். சார் ஆரம்பத்தில் மனசில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்கும்போது அவங்கள பற்றி ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணிட்டான் மனசுக்குள்ள. இப்போ சொல்லட்டுமா, எதிரில் இருக்கிற நபரை அவன் காதலிப்பதே இல்லை, தன் மனதில் உருவாக்கி வைத்திருக்கிற சித்திரத்தை தான் அவன் காதலிக்கிறான். பிறகு எதிரில் ஒரு நபர் வந்த பிறகு அவரோடு கூட்டி கழித்து தான் சித்தரித்த பெண் போல மனைவி இல்லையே என்றுதான் விவாகரத்துக்கு கோர்ட் வரை போகிறான். அவன் கேட்ட மங்கை அல்ல, பார்த்த மங்கை என்றாலும் அவன் உருவெளி சித்திரம் மனதில் ஏற்படுத்தப்பட்டது. இதை உளையல் என்ன சொல்றான், ப்ரொஜெக்ஷன். we project a lot. அதில் ஒரு மண்ணும் கிடையாது, ஆனால் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதில் இப்படி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இதை எப்படி சொல்கிறான்னா, சினிமா தியேட்டருக்கு போகிறோம். சினிமா தியேட்டர் நீங்கள் போகும்போது முதல்ல ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். இவன் உட்காந்துருப்பான். எனக்குலாம் இப்போ சினிமா பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது சினிமாவுக்கு போய் முதல்ல உட்காந்து அந்த காபி சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது எல்லாம் உட்காருது. பக்கத்து சீட்டில் எந்த பாவி உட்காடுறான் அப்படிங்கிறதெல்லாம் முதலே கவனிச்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு த்ரில். அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த சினிமா தியேட்டருக்கு போனால் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அருவி வரும், குருவி வரும், ஒரு பறவை பறக்கும், ஒரு அருவி அங்கேருந்து கொட்டும், ஒரு பொண்ணு அப்படி டான்ஸ் எல்லாம் ஆஹா ஓஹா ஆஹா ஓஹம்பா, எல்லாம் ப்ரொஜெக்ஷன். இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் தூக்கி போடுது. அப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படியே இந்திரலோகம் வருது, சந்திரலோகம் வருது. உண்மையில் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாமே ப்ரொஜெக்டட். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம இந்தியன் பிலாசபியை புரிஞ்சுக்கலாம். ஜகத் மித்யா அப்படிங்கிற சங்கருடைய வாக்கு இருக்கு. இந்த ஜெகத் மித்தையானதுங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, கல்லாலும் மண்ணாலுமான இந்த உலகம் என்று பொருள் அல்ல. எது மித்தை என்றால் அவனவன் மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உலகம் மித்தியை, அது மாயை, அது பொய்யானது. அவன் மனதிலே ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்காகவே உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த எண்ணத்தோடு சூர்பனகை வர்ணிக்கிற சீத்தையை பாருங்கள். சார் தேமேன்னு உட்கார்ந்து இருந்தான் சார் எங்காள். என்ன எங்காள்னு ராவணனை சேர்த்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவன் ஓப்பனா ராவணன், நம்மெல்லாம் சொல்லாம ராவணன். அவனுக்காவது காவியத்தில் வர்ற அளவுக்கு கௌரவம் இருந்தது. தனி உரை இடைவேளைக்கு பிறகு. தனி உரை தொடர்கிறது. இந்த சூர்பனகை போனா ராமனை பார்த்து தொலைச்சா, அங்கேருந்து இங்கே வந்தா. இவன் சும்மா உட்காந்துருக்கா, சிம்மாந்தத்தில் பாட்டு சாதாரணமாக உட்காந்துருந்தா. அவன் ஆரம்பிச்சா பாருங்க, வந்து இது மாதிரி மூக்கு அரிஞ்சுட்டான் அப்படின்னா, ஏன் மூக்கு அரிஞ்சான்னு கேட்டான். ஒரு சின்சியர், ஒரு அரசனுக்குரிய யோகியதை இருந்தது அவனுக்கு. யாரும் மூக்கு அறுத்தா, நடுவில் மூக்கை ஏன் அறுத்தாங்க அவங்க அப்படின்னு கேள்வி கேட்டான். ஆஹா, இப்போ இவங்கிட்ட நாம் ராமனை பார்த்து விரும்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்ளமாக போயிடுமே அப்படின்னு ஆரம்பித்தா பாருங்க. ஐயோ நான் என்ன சொல்லுவேன், அங்கே ஒருத்தியை பார்த்தேன் பாரு, தோளையே சொல்லுகேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, அல்லவை வழுத்துகேனோ, மிளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன் நாளையே காண்டி அன்றே. நீ நாளைக்கே பார்க்க போறியே. இதான் சார் சைக்காட்ரிஸ்ட் பண்ணுற வேலை. அவன் பேஷண்ட்டை சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவான், படுக்க வச்சுருவான். நிறைய சைக்காட்ரிஸ்ட் கவுத்துருவான். படுக்க வச்சுட்டு சஜஷன் கொடுப்பான். ஒரு மயக்க நிலைக்கு அவனை கூட்டிகிட்டு போவான். அப்படியே சொல்லிக்கிட்டே வருவான். அந்த பேஷண்ட்டு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போவான். இதுக்கெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் கூட அவசியம் இல்லை, எங்களை மாதிரி சொற்பொழிவாளரே போதும். ஒருத்தர் தூங்க வைக்கணும்னு சொல்லுங்க, எங்ககிட்ட விட்டுருங்க, நிம்மதியாக நாங்கள் தூங்க வைப்போம். நிஜமாவே சார், முந்தான ஒருத்தர் ஃபோன் நைட்டு உங்கள் பேச்சு கேட்டால் தான் சார் என்னால் தூங்கவே முடியுதுன்னு. அவர் டெய்லி கேட்பேங்கிறார். ஒரு நாள் 2 நாள் டெய்லி கேட்பேங்கிறார். எனக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு பாருங்க. சரி, இந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவா, சொல்லிக்கிட்டே வரும்போது அடிப்பா பாருங்க, ஒரு சஜஷன் அடிப்பா. என்ன, இன்றிலிருந்து உன்னுடைய நோய்கள் சரியாகிவிட்டன, நாளையிலிருந்து உன்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நீ இனிமேல் எந்த நோய்க்கும் உரியவன் அல்ல. இதை கொடுத்த உடனே இந்த சஜஷன் இருக்கு பாருங்க, கப்புனு போய் அப்படி ஒட்டிக்கும்.
100 மருந்து சாப்பிட்டு 1000 மருந்து சாப்பிட்டு தேராதவன்லாம் அந்த கரெக்டாக அந்த ஒரு அறநிலை தூக்கத்தில் வச்சு உள்ளே தள்ளும்போது அப்படியே உள்ளே போயிடும். தூக்கத்திலும் மயக்கத்திலும் சில விஷயங்கள் குரல் அப்படியே கமாண்ட் உள்ளே போகும். நான் இதை வச்சு ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய தாயாரை மதிப்பதற்கான ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு காலமானாலும் தாயாரை மறக்க முடியாது. தாயார் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில்லாமல் தள்ளி வச்சா கூட மனசுல மறக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது பார்த்த கடைசி முகம் தாயின் முகம், கேட்ட குரல் தாயின் குரல். எனவே தாயின் ஆளுமையிலிருந்து ஒருவன் தப்ப முடியாது. சார், அப்பாவை மீறிட்டு போயிடலாம் சார், அம்மா மீறிட்டு போக முடியாது. எத்தனை பையன் அப்பாவை ஏற்று பேசியிருக்கான், அம்மா வேணாம் சும்மாருமா அப்படி. ஏன் அதனால தான் சில வீட்டில் சண்டை வந்தா அந்த ஒய்ஃப் அது இவன் சொல்லுவான், உன் பிள்ளைக்கு சொல்லு. அது புருஷன் சொல்கிறான் பொண்டாட்டிகிட்ட, உன் பிள்ளைக்கு சொல்லு. நான் சொன்னால் கேட்க மாட்டான், வெக்கம் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவள் ஒரு ட்ராமா ஆடுவா பாருங்க. அட்டே அப்பா, ஏன் நீயே சொல்கிறது அந்த நீயே சொல்கிறதுன்னு ஒன்று நான் சொன்னால் கேட்க மாட்டான். அந்த ஸ்டேட்மெண்ட் வரணுங்கிறதுக்கு தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். முடிச்சதுங்களா? நீயே சொல்றது அப்படின்னதுக்கு அப்புறமா நான் சொன்னா கேட்க மாட்டான், நீ சொல்லு அப்படின்னா. ஏன் சார் அம்மா சொன்ன மட்டும் கேட்குறேன்? அவன் மடியில் போட்டு ஜோ 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 லாயி அப்படி சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கும்போது மொச்சக்கொட்டை கண்ணை வச்சு அப்படியே அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு லேசாக அந்த ஜிமிக்கி பிடிச்சி அந்த குழந்தை ஆட்டும். ஒரு குழந்தையோட இயல்பு தூங்க போகும்போது அம்மா முகத்தை பார்க்கும். ஏன் குழந்தை தாயாருக்கு பயப்படுது? பயம் இல்லை, ஒரு மயக்கம் இருக்கு தெரியுங்களா? கர்ப்பத்தில் இருக்கிற போது அது கேட்ட குரல் தாயின் குரல். இந்த தூக்கத்தில் இருக்கிற போது கேட்ட குரலை ஒருபோதும் மறக்க முடியாது. இந்த தூக்கத்தில் தான் சஜஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சா பாருங்க. சொன்ன உடனே உனக்கு ஒரு மயக்கம், தூக்கம் மயக்கம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மயக்கம் வந்துருச்சு. அச்சா பாருங்க, வில்வொக்கும் நுதல் என்றாலும் வேல் ஒக்கும் விழி ஒன்றாலும் பல்லொக்கும் முத்தென்றாலும். இப்போ இவன் என்ன பண்ணுவான்? அவன் மனசுல ஓட்டிட்டான் சார். அவன் பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சான். பல்லு முத்து மாதிரி, காது இப்படி, கண்ணு இப்படி, சொல் ஒக்கும் பொருள் ஒவ்வா. யாராவது போய் புல்லு எப்படி இருக்கும்னா நெல் மாதிரி இருக்கும்னா சரியா இருக்குமா? அது மாதிரி தான் நான் சொல்றதெல்லாம் பொருந்தாது. அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகுன்னு ஒண்ணு இவன் மனசு காமத்தில் அப்படியே போய் அவ்வளவு அழகா உன்னை பிடிச்சிருச்சு. எனவே ராவணன் சீதையை காதலிக்கவில்லை, அவன் மனதில் சித்தரித்த சீதையை தான் கடைசி வரை காதலித்துக் கொண்டிருந்தான். இந்த நுட்பமான உளையல் எங்க உடைய தெரியுங்களா? இந்த மனதில் எழுதி வைத்த உருவம் ஒரு காலகட்டத்தில் அப்படி தூக்கி அந்தாண்ட போடுவோம். அன்னைக்கு தான் விழிப்பு பெற்ற நாள் அப்படின்னு பேர். புத்தருக்கு ஒரு நாள் விழிப்பு, ஒவ்வொரு ஞானிக்கும் விழிப்படைந்த நாள்னு ஒன்று உண்டு இல்லையா? விழிப்பு என்பது ஒரு பிறவியில் வராது. விழிப்பு ஜன்ம ஜன்மமான யாத்திரை. இந்த ஆன்மாவின் ஜன்ம ஜன்மமான யாத்திரையில் என்றோ ஒரு கணத்தில் தான் விழிப்பு என்பது ஏற்பட முடியும். ஆனால் அந்த ராவணனுக்கு எப்ப விழிப்பு வந்து அதை ஒரு வரியில வச்சான். இவ்வளவு நாள் இந்த பையன் இந்த மயக்கத்தில் அப்படியே அதை கேட்டு 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 அப்படியே உள்ள போய் பிள்ளை போல் பேச்சினாலே அவன் பேச்சை எங்க கேட்டான்? அந்த குரல் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இப்படி வரிசையா சொல்ற சொல்லிக்கிட்டே வர அப்படியே ராவண மனசுல அந்த உருவம் அப்படியே எழுதி போகுது. இப்போ நான் சொன்னது சத்தியம்ங்கிறது அடையாளம் சொல்லட்டுமா? அது மனதில் எழுதப்பட்ட உருவம் என்பதற்கான அடையாளம் தான். ஒரு உருவெளி தோற்றத்தை கண்டு அதை காட்டி இதுதான் சீதையா என்று சூர்பனகை அழைத்து கேட்கிறான். அவனுக்குள்ள ஒரு இல்யூஷன், அவனுக்குள்ள ஒரு வகையான அவனுடைய அந்த இம்போஷன் அவன் ஏற்றி வச்சான் பாருங்க. அந்த விஷயம்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்து நிற்குது. அதை காமிச்சிட்டு சூர்பனகிட்ட கேட்கிறான், இதுதான் அந்த சீதையா? ஒரு மண்ணும் இல்லைங்க, ஏத்தாப்புல ஆளே இல்லை, இதுதான் அந்த சீத்தையா அப்படின்னா. இதுதான் அந்த சீத்தையான ஒண்ணு. அவன் ஒண்ணு ஏற்றி வச்சுட்டு இருக்கிறாள் மனசுல. இவன் தான் ராமன். யாரு? சூர்பனக சொன்ன வாக்கு. இப்போ மயக்கத்தில் வரிசையாக இவ்வளவும் ஏற்றி வைத்துக் கொண்டே போகிறவ இவள் தான் ராமன் சொன்ன உடனே அந்த ஒரு சின்ன ஜோல்ட் அவனுக்கு. வேற நான் சீத்தை பற்றிய மயக்கத்தில் இருக்கேன், அதனால இந்த உருவெளி தோற்றம் எனக்கு சீத்தையா தோணுது. உனக்கு அது எப்படி ராமனா தோணுது? அது எதனால உனக்கு ராமனா தோணுது? அவன் சொல்றா, அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனசுல இருக்கு இல்லையா, அதனால எனக்கு அந்த உருவம் தோன்றுகிறது. இப்போ முதல்ல மயங்குறான், அப்புறம் அது உருவெளி தோற்றம்னு அவனுக்கு தோணுது. அதே மாதிரி ஒரு தோற்றம் சூர்பனகைக்கு தோணுகிறது, அது ராமனாவே தெரியுது. இது வரைக்கும் அந்த உருவத்தில் அந்த பதிஞ்ச அந்த மோகத்தில் பதிந்த உருவம் மறையலை, அவனுக்குள்ள பதிந்த உருவம் மறையலை. எப்போ மறைஞ்சதுன்னா கடைசியா ஒரு நாள், கடைசியா போருக்கு புறப்படுற அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. ஒன்று இன்றைக்கு என் மனைவியாகிய மண்டோதரி கதறி அழ வேண்டும், இல்லை என்றால் அந்த ராமன் மனைவியாகிய சீத்தை கதறி அழ வேண்டும். இப்ப தூக்கி எரிஞ்சிட்டான், மனசுல இருந்து தூக்கி அவளை எரிஞ்சிட்டான்.
ஏன்னா அவ அழலாம், துடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டதுனால, ஒன்று இன்று என்னுடைய மனைவியாகிய மண்டோதரி கண்ணீர் விட்டு அழணும், இல்லையா அவனுடைய மனைவியாகிய அந்த சீதை கண்ணீர் விட்டு அழணும், இன்னையோடு அது முடியணும். என்றைக்கு இந்த விழிப்பு அவனுக்கு ஏற்பட்டதோ அன்றுதான் தன் மனச்சித்திரத்தில் இருக்கிற சீதையில இருந்து அவன் விடுதலை அடைகிறான். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைச்சாலும் சொல்லுவேன். உங்களை எந்த குருவும் ரட்சித்து காப்பாற்ற முடியாது. உங்கள் சோகத்திலிருந்து, உங்கள் வேதனையிலிருந்து, உங்கள் துக்கத்திலிருந்து எந்த குருவும் உங்களை ரட்சித்து காப்பாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் மனதின் பிடியிலிருந்து என்றைக்கு விலகுகிறீர்களோ அன்றைக்கு தான் ஞானம் அடைய முடியுமே ஒழிய இன்னொருவனால் இது நடத்த முடியாது. யாராலும் நரேந்திரனை விவேகானந்தனாக ஆக்க முடியாது. விவேகானந்தனாகிற பக்குவம் நரேந்திரனுக்கு இருந்ததால் ஆக முடிந்ததை ஒழிய வேறு எவனாலும் எவனையும் ஞானியாக ஆக்கிவிட முடியாது. நாமளா பார்த்து சரி குப்பை அப்படி தூக்கி அண்ணாடி எறியணும். அண்மையில் மதுரையில் திருவாசக சொற்பொழிவு பண்ணேன். ஒரு வரி சொன்னேன், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் அது மாற்றமான வரி. உண்மையான குருங்கிறவன் யார் தெரியுமா? நமக்கு வந்து சேர்றான் பாருங்க, அந்த குருங்கிறவன் யாருன்னா, இறந்த காலத்திலிருந்து உன்னை வாரி சுருட்டி எதிர்காலத்துக்கு எவன் எரிய போகிறானோ அவன் தான் அவன் குருவா இருக்க முடியும். We live in the past. நீங்க எதை எடுத்துக்கங்க, கசப்பான பழைய அனுபவம். ஒரு சொல்றான் வச்சுங்க, உங்க மாமியார் ஐயோ அவளா பாஸ்ட். உன் ஃப்ரெண்டு ஐயோ திருட்டு பையன் ஏமாத்திட்டானே. We live in the past. எப்போ பாருங்க மனசு பாஸ்ட்லேயே தான் உட்காந்துருக்கு. அது அங்கேயிருந்து ஃபியூச்சருக்கு வருதா? வரல. அந்த பாஸ்ட்லேருந்து இன்னொருத்தவனை வெளியே கொண்டாந்து விட முடியாது. நீயா வந்தால் தான் வர முடியுமே ஒழிய இன்னொருத்தன் கையை பிடிச்சி உன் பாஸ்ட்லேருந்து உன் ஃபியூச்சருக்கு கொண்டு போய் விட முடியுமா? ஐயா ஒரு அரசர் என்ன பண்ணார், ஒரு தவறு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், 2 சன்னியாசியை பிடிச்சி ஜெயிலில் போட்டார் ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் 3 நாளில் கண்டுபிடிச்சிட்டார், ஐயோ உங்க நல்லவங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகிட்டாங்க. வெளியே வர்றாங்க. வரும்போது ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சு ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசியை பார்த்து கேட்டார், என்ன இருந்தாலும் அந்த மகாராஜா நம்மளை அப்படி ஜெயிலில் வச்சிருக்கக்கூடாது. அப்போ அடுத்த சன்னியாசி கேட்டார், நீ இன்னும் ரிலீஸ் ஆகலையா? எவ்வளோ பெரிய விஷயம், நீ இன்னும் ரிலீஸ் ஆகலையா? நமக்கு அந்நியர்கள் தீங்கிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் மனதை விட நம்மை கொல்லுவதற்குரிய பகை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. தன் மனதின் கோரப்பிடியிலிருந்து எவன் விலகுகிறானோ அவன் ஞானி ஆகிறான். தன் மனதின் கோரப்பிடியிலிருந்து எவன் விலகுகிறானோ அவன் ஞானி ஆகிறான். ராவணன் ஞானம் அடைய முடியல, ஆனால் தன்னுடைய மனசுலேருந்து ஒரு பிடியிலேருந்து விலகி வெளியில் வர்றான். நான் இது ஒரு கோணத்துக்கு சொன்னது. அதாவது கேட்ட அம்மங்கைங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு சூர்பனகையோட டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு ராவணனுடைய மனதில் உருவெளி தோற்றம் தோன்றியதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவனுடைய மனதில் ஏற்பட்ட அந்த சித்தரிப்பு, அவன் மனதில் ஏற்படுகிற சித்திரமே அவனை கொல்லுகிறது என்கிற உன்னதமான உளவியலை கம்பன் எப்படி படம் பிடித்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சின்ன அடையாளம். இது மட்டும் இல்லை, இன்னொரு கோணத்தில் நம்ம வேறொரு கோணத்தில் பார்க்கணும். நீங்க அவன் படைச்சிருக்கிற பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான குணச்சித்திரத்தை பாருங்க. நான் இன்னொன்று சொன்னேன், யாரு, கும்பகர்ணனை பற்றி சொன்னேன். படுத்து எந்திரிக்கிறான். முதல்ல ஒரு தடவை அனுமன் வந்து தீ வச்சுட்டு போயிட்டான உடனே தப்பு, அனுமனை தண்டிக்கலாமா அப்படிலாம் பேசும்போது கொஞ்சம் அறவுரை சொல்றான். ஆனால் இவ்வளவு அறவுரையெல்லாம் சொன்னவன் முழுசா அந்த அறவுரையை அப்படியே காப்பாற்ற அவன் பாட்டுக்கு போய் சாப்பிட்டான், படுத்தா, தூங்கிட்டான். இப்போ போர் முடிஞ்சு முதல் போர் புரிபடலம் முடிஞ்சு ராவணன் தோத்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ராவணன் கும்பகர்ணனை தட்டி எழுப்பிட்டு வாடா, அவனை போருக்கு அனுப்பலான்னு கும்பகர்ணனை தட்டி எழுப்புறான். அவனை எழுப்பி ஒன்றும் கேட்கவே இல்லை, சாப்பாடெல்லாம் போட்டான். அவனுக்கு போருக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டான். இது நான் ராமாயணம் சொல்கிற போது ரசித்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இந்த குழந்தைங்களுக்கு காலையில் தூக்கம் கலையாத போதே யூனிஃபார்மை மாட்டுவோம் பார்த்தீங்களா, பாவம் பரிதாபம், அப்படியே பிஞ்சு வெண்டக்கா மாதிரி அப்படியே வரையும். போடு, ஷூ போடு, சட்டையை போடு, கையை போடு, எல்லாத்தையும் போடு போடு, கொண்டு போய் குழியில போடு. தனி உரை இடைவேளைக்கு பிறகு. தனி உரை தொடர்கிறது. குழந்தைங்களுக்கு காலையில் தூக்கம் கலையாத போதே யூனிஃபார்மை மாட்டுவோம் பார்த்தீங்களா, பாவம் பரிதாபம், அப்படியே பிஞ்சு வெண்டக்கா மாதிரி அப்படியே வரையும். போடு, ஷூ போடு, சட்டையை போடு, கையை போடு, எல்லாத்தையும் போடு போடு, கொண்டு போய் குழியில போடு. எல்லாம் இவனுக்கு ட்ரெஸ் பண்ணி போருக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க.
கவசம்லாம் போட்டாங்க, எல்லாம் மேலே போட்ட உடனே இவன் கேட்டான் பாருங்க, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால்? எனக்கு என்னமோ ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கிறியப்பா, யூனிஃபார்ம்லாம் போட்டுருக்கிறியப்பா, ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால், எதுக்குப்பா இதெல்லாம் போட்டு விட்டேன் என்று இயம்பினான். மின்னின் அன்ன புருவமும் விண்ணினை துண்டு தோளும் இடம் துடியான் என்றார். சகுன தடையா இருக்கு. வானர பெரும் தானையர் குரங்கு பயில்வோ, யார் ராவணன் சொல்றான், வானர பெரும் தானையர் மானிடர், ரெண்டு மனுஷ பசங்க, வானர பெரும் தானையர் மானிடர் கோநகர்புறம் சுற்றினர். நம்ம ஊருக்கு எல்லையில் வந்து கலாட்டா பண்றாங்கப்பா. கோநகர்புறம் சுற்றினர் கொற்றமும் ஏனை உற்றானர், நீ அவர் இன் உயிர் போனகர் தொழில் முற்றுதி போ என்றான். போ போ அவங்க எல்லாம் கொண்டுட்டு வா, குரங்கு மனுஷன் இவெல்லாம் கலாட்டம் பண்றான், கொண்டுட்டு வா. இவ்வளோ நேரம் சார் தூக்கத்தில் இருந்த கும்பகாரனை மொத்த கேள்வி கேட்குறான் சார். ஆனதோ வெஞ்சமும், சண்டை வந்துருச்சா? எனக்கு அது பெருசு இல்லை சார். சண்டை வந்துடுச்சான்னு கேட்டது வந்து ஒரு விஷயம், தகவல். நீ என்ன ரெடி பண்ணியிருக்க, சண்டை வந்துருச்சா? ஆனதோ வெஞ்சமம். அந்த சண்டைக்கு அவன் அடுத்த கேள்வி கேட்டா பாருங்க, அதான் ரொம்ப 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 அழகு. என்ன ஆனதோ வெஞ்சமம்? நம்ம படம் அழிய போகுதான்னு கேட்கல, அதுக்கு நான் தான் ஆப்டனான்னு கேட்கல. ஆனதோ வெஞ்சமம், அலகில் கற்புடை சானகி துயர் இன்னும் தீர்ந்ததில்லையோ. அவ கஷ்டம் இன்னும் போலியா? அப்ப அவன் மனசுல என்ன இருக்கு? தூங்க போகும்போது அவ கஷ்டம் போகணும்ன்ற நினைப்பு இருந்ததாலதான் எந்திரிச்ச உடனே கேட்கிறான், அவ கஷ்டம் இன்னும் போலியா? அப்ப நம்முடைய நாட்டில் கொண்டு வந்து சிறைவிக்கப்பட்டிருக்கிற பெண்ணின் துன்பம் நீடிக்க கூடாது என்று எண்ணுகிற நல்ல மனம் கும்பகர்ணனுடைய மனம். அலகில் கற்புடை சானகி துயர் இன்னும் தவிர்ந்தது இல்லையா, வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ. நம்ம எவ்வளவோ காலமா சேர்த்து வச்ச இந்த குலத்தினுடைய புகழெல்லாம் இன்னையோட போயிடுச்சா? சொல்ல ஆரம்பிச்சான், கிட்டி ஏதோ சரி கிளறு பொன் சீதையை நீ இன்னும் அந்த சீதையை விட்டிலையோ, நீ விடலையா? அந்த வார்த்தைகள் என்ன அழகு பாருங்க. அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, வித் ஃபுல் ரெஸ்பெக்ட், அவ்வளவு பெருமைக்குரிய அந்த பெண்மணியை நீ இன்னும் விடலையா? கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. ஒன்று சொல்லட்டுமா சார், எல்லாரும் விதி அப்படின்னு ஒன்று ஏதோ பிரம்மா பால் பாயிண்ட் பேனா வச்சு எழுதுறதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் உடைய கர்மா விதி பகவான் எழுதுறார், ஒன்றும் கிடையாது. நமக்கு உள்ளேருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்ற எல்லாம் விதி, உங்க கான்ஷியஸ் மைண்ட் சொல்ற எல்லாம் மதி. இந்த உலகத்தில் நீங்க எதையும் ஜெயிக்க வேணாம். இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்க வேண்டியது வேற எதுவுமே இல்லை. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ஆட்டி படைக்குது பார்த்தீங்களா, அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க ஞானம் அடைந்து வெற்றி பெற்று விட்டீர்கள்னு பொருள். நீங்க உலகத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜெயிக்கணும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல். இதுதான் சொன்னேன். இதுல வந்து ரெண்டு எதிரெதிரான கருத்து இருக்கு. ஒரு கருத்து இப்படி, ஒரு கருத்து இப்படி, ஒரு கருத்து இப்படி, ஒரு கருத்து இப்படி, மாறி மாறி இருக்கு. அந்த கருத்து எதிரெதிரா இருக்கு. இதை பத்தி வெஸ்டர்ன்ல வந்து சைக்காலஜி தியரி எக்கச்சக்கமா இருக்கு. டூ சிஸ்டம் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டூ சிஸ்டம் தியரியில் என்ன சொல்றான், டெஃபினட்டா நீங்க என்ன ஒரு கருத்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு எதிரான கருத்தும் அப்படியே மைண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னோம்னா அந்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்தும் அதே மைண்ட்ல இருக்கும். ஆனா என்ன ஆச்சரியம்னு கேட்டா, இப்ப நீங்க ஒன் சைடடா இருப்பீங்க, இதை பாராட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதை ஒத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இன்னொன்று இருக்கு பாருங்க, அதாவது இதை எதிர்த்தது பாருங்க, அது பாயிண்ட் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே 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 அப்படி அப்படியே பாயிண்ட் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு ஓமை சொல்ல போறேன், அதுக்கு ஒரு ஓமை சொல்ல போறேன். இப்போ ஏதோ ஒரு கோபத்தில் யாரையோ திட்டும் போது நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஐயோ ரொம்ப அக்கிரமம் சார், அதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் அப்படி யாரும் சொல்கிறோம். ஒரு யாரையோ ஒருத்தர் குறை சொல்லும் போது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் சார்பில் ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு வச்சுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பெரிய அப்படி அவர் பாராட்டி சொல்லிட்டே வரான்னு வச்சுங்க. இப்போ தான் ரொம்ப சிக்கலான விஷயம். நிஜமா அவரை எதிர்த்து பேசுகிற என்னை விட அவரை பாராட்டி பேசுகிறான் பாருங்க, அவனுக்கு தான் அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். He will have more points. He will have more points. இப்போ நான் யாரையும் கை நீட்டி லஞ்சம் வாங்குறான்னு குறை சொல்றேன்னு வச்சுங்க, லஞ்சம் வாங்குறான்னு 19 ரூபா தான் நான் சொல்றேன், அவர் எவ்வளவு வாங்குறாருன்னு யாருக்கு தெரியும்? கூட தான் தெரியும் இல்லையா? அவன் மைண்ட்ல சேர்ந்துக்கிட்டே போகும்ல அந்த ஐடியா டிஸ்கஷன் போது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்கள் நீண்ட காலம் எதை ஆதரித்தீர்களோ அதை ஒரு நாள் கடுப்பாக எதிர்ப்பீர்கள். இதனால் தான் ஆஸ்திகன் நாஸ்திகன் ஆகிறான், நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆகிறான். ஆஸ்திகன் பேசும்போதே நாஸ்திகத்தோட விஷயமும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், நாஸ்திகன் பேசும்போதே ஆஸ்திகத்தோட விஷயமும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அதை தூக்கம் பாருங்க, ஆஸ்திகன் நாஸ்திகனா மாறிடுவான், நாஸ்திகன் ஆஸ்திகனா மாறிடுவான், மாறி போயிடுவான். பட் 15 வருஷம் சாமி கும்பிட்டோம், ஒரு நாள் சாமியும் இல்லை பூதமும் இல்லைன்னு வெளியே போயிருக்கான். 25 வருஷம் திட்டிக்கிட்டே இருந்தவன் படத்துக்கு மாலை போட்டு கற்பூரம் கட்டியிருக்கான். எல்லாமே நடந்திருக்க உலகத்தில்.
அப்போ எதிரெதிரான விஷயத்தையும் மனம் சேகரித்துக் கொண்டே வரும். இப்போ கும்பகர்ணனுக்கு என்ன குவாலிட்டின்னு கேட்டா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் ரெண்டு எதிரெதிரான கருத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அறமா இருக்கணும், தர்மமா இருக்கணும், போர் நடக்கக்கூடாது, சமூகத்தை காப்பாற்றணும், ஒத்துமையா இருக்கணும், இவ்வளவு சொல்றான். ஆனா இவ்வளவு சொல்லி முடிச்சவன் பாருங்க, வரிசையா கொடுத்தனை இந்திரர்க்கு உலகம் கொற்றமும் கெடுத்தனை எல்லாம் பேசிக்கிட்டே வரான். தஞ்சமும் தர்மமும் தகவுமே அவர் நெஞ்சமும் கருமமும் உரையுமே, வரிசையா அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஒரு யோசனை சொல்றான் பாருங்க. தையலை விட்டு விட்டுடு, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து அவன் காலடியில் போய் விழுந்துரு. ராமன் காலில் போய் விழு. ராவணனுக்கு யோசனை சொல்றான். தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் ஐயரு தம்பியோடு அளவலாவுதல். உன்னுடைய தம்பிங்க நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, எங்களோட பாசமா நீ இருக்கலாம். அதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய, கொண்டு போய் சீத்தையே ராமன்கிட்ட விட்டுடு, அவன் காலில் விழுந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு, இதோட விட்டுடு அப்படின்னு நீ சொல்லு. பாருங்க, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நீ ஐயரு தம்பியோடு அளவலாவுதல் உய்தீரம். அதான் உய்வதற்கான வழின்னு சொன்னால, நிறுத்தி தொலைக்க வேண்டியதானே, ஒரே ஒரு யோசனை சொல்லி நிற்க வேண்டியதானே. உய்தீரம் உய்தீரம் இதை சொல்லிட்டே வந்தவன். அன்று எனின் அப்படி இல்லைன்னா உளது வேறுமோர் செய்தீரம். வேற ஒரு ஐடியா இருக்கு, கேளு. அன்னது தெரிய கேட்டியால் என்ன, இந்த பிட்டு பிட்டா நம்ம படைய அனுப்பாத, மொத்தமா அனுப்பு, அத்தனை பேர் சேர்ந்து. இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவனுக்கு சீத்தையை பற்றிய எண்ணம் வரும்போதெல்லாம் விட்டுடணும்னு தோணுது. சீத்தை அம்மா உள்ள வச்சிருக்க கூடாது, விட்டுடணும்னு தோணுது. இப்போ இந்த சண்டைன்னு ஒன்று வந்துட்டா ஒருத்தன் செத்து ஒருத்தன் அழுது, ஒருத்தன் செத்து ஒருத்தன் அழுது, ஒருத்தன் செத்து ஒருத்தன் அழுது, தினந்தோறும் நடக்க போகுது. இது வேண்டாம். அதுக்கு நம்ம எல்லாரும் அழுகுறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து விடலாம் இல்லையா? ஒருத்தன் குத்து அழுகுறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து விடலாம் இல்லையா? விஷயத்தை முடி. நமக்குள்ள எதுக்கு அந்த வேதனை தேவையில்லை. பந்தியில் பந்தியில் தனித்தனியா படையை வந்து பிட்டு பிட்டா விட, படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு நீ இருந்து தேம்புதல் மந்திரம் அன்று. அதை பார்த்து நீ அழுதுகிட்டு இருக்கிறத என்னால் சகிக்க முடியல. அப்போ எது தரி என்று சொல்லுகிற அறம் ஒரு மைண்ட்ல இருக்கு. ஆனா பாசம் ஒன்று இருக்கு, யார் தன்னுடைய சொந்த சகோதரன் மேல. நீ அழுதா என்னால் தாங்க முடியாது, நீ தேம்புதல், நீ அழறதை என்னால் சகிக்க முடியாது, உன் மேல நான் பாசம். இதான சார் லைஃப் லாங்க எல்லாருக்கும் இருக்க டயலமா. மகாத்மா காந்தி பிடிவாதமான ஆள். என்ன புள்ளையாவது ஒன்றாது, தர்மம்னா தர்மம் தான், அந்த பையனை பார்க்க மாட்டேன் அப்படி எல்லாம் அப்பனால இருக்க முடியுமா? கஸ்தூரிபா காந்தியால் இருக்க முடிஞ்சதா? அட நம்ம பிள்ளைன்னு வரும்போது அதுக்கு மேலே ஒரு குறை இருந்தால் கூட எப்படி நம்ம பிள்ளைய விட்டு கொடுக்குறது மனசு வராதா? சொந்த பாசம்னு ஒன்று தவிக்காதா? இந்த டயலமா இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற டியூயல் கான்ஃப்ளிக்ட், ஒன்னோட ஒன்று மோதுறதுக்கு பாருங்க. இதுதான் டூ தியரி சிஸ்டம்ங்கிறான். ஒரு பிரெயின் தனக்கு உரிய என்ன காரண கட்டங்களை எடுத்து வச்சுக்குதோ அதுக்கு நேர் எதிரான விஷயங்களை சேகரிச்சுக்கும். அது பாட்டுக்கு அப்படி சேகரித்து வச்சுக்கும். அப்புறம் எப்போ எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் செய்ய வேண்டியது சீத்தையை விடுவதுன்னு பேசுறவன் போருக்கு போகணுங்கிற எக்ஸ்ட்ரா அப்படியே ஆப்போசிட்டான கருத்தையும் சேர்த்து பேசுறான். இதைத்தான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எதிரெதிரான கருத்துக்கள் இருக்கின்றன. இதுக்கு சின்ன ஒரு காரணம் சொல்றான். என்ன, முதல்ல நான் ஒத்த மனுஷனா, எங்க அப்பனும் ஆத்தாளும் என் தாயும் தகப்பனும், அப்ப ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து தானே சார் என்ன உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு கருத்து இல்லாம இருக்குமா? தனி உரை இடைவேளைக்கு பிறகு. தனி உரை தொடர்கிறது. ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து தானே சார் என்ன உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு கருத்து இல்லாம இருக்குமா? அடிப்படையாவே உள்ள ரெண்டு கிடக்குது இல்ல. எங்க அப்பனும் இருக்கிறான், எங்க ஆத்தாலும் இருக்கல. எனக்குள்ள என்னைக்காவது எங்க அப்பா சொன்னது எங்க அம்மா ஒத்துருக்காங்களா? ஒரு நாள் கடைசி வரைக்கும் அம்மா நான் சொல்லி நீங்க என்னைக்கு கேட்டிருக்கிறீங்க, ஒரு நாள் கூட கேட்க மாட்டீங்க. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா நான் அன்னைக்கே போயிடுவேன். அதனால தான் கேட்க மாட்டேங்கிறேன். நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் எங்க அப்பா விடுவார் டயலாக். சார் எங்க அம்மா நினைக்கிறதும் எங்க அப்பா நினைக்கிறதும் ஒத்து போனதா வரலாறு கிடையாது. ஏதோ மற்றவங்களும் ஒன்றும் பெரிய விசேஷம்னு அர்த்தம் இல்லை. நான் மேடையில் சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மை யோசிச்சு பாருங்க சார், ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் கணவன் மனைவி வாழ முடியுமா அந்த உலகத்தில்? ஸோ எதிரெதிரான கருத்துக்களுடைய இரண்டு நபர்கள் இணைந்து ஒரு உயிர் தோன்றுவதால் அவர்களுக்குள் எப்போதும் இருக்கிறது. ஆனால் அது கூட உண்மை இல்லை. ஒரு மனிதன் தனி மனிதன் என்றே கிடையாது. ஒரு மனுஷன் உருவாகிறான்னா அவங்கிட்ட அவனுக்கு வந்த ஜீன்ல கோடிக்கணக்கானது, எங்க அப்பா வழியில பாரம்பரியம், அம்மா வழியில பாரம்பரியம், என்னெல்லாமோ இழுத்துக்கிட்டு வருது. அப்பாவோட அப்பா, அப்பாவோட தாத்தா, அப்பாவுடைய பெரிய பெரிய பாட்டி, யார்கிட்ட ஒரு குவாலிட்டியை இழுத்துக்கிட்டு வரும். என்ன வரும்னா நமக்கு தெரியாது.
இதைத்தான் விதின்னு சொன்னோம். பியாண்ட் அவர் கண்ட்ரோல், at the time of formation itself we get a lot of things from universe. இதுல இருந்து இழுத்துட்டு வந்துறோம். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? யார்ட்டேந்தோ வருது. அது விதி. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்ட் ஐடியாஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை பிளான் பண்ணிக்கலாம், இதை மட்டும் வச்சுக்கலாம், இதை தூக்கி எறிஞ்சிடலாம், இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு வரும். இருநிலை கருத்துக்கள் மனதில் குழப்புகிற போது முடிவெடுக்க முடியாதவர்கள் பரிதாபகரமான துன்பத்தில் தானும் ஆழ்ந்து பிறரையும் துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள். சார், சில பேர் எவ்வளவு இன்டெசிசிவ் தெரியுங்களா? லைஃப்பில் முடிவே எடுக்க மாட்டாங்க. கம்பன் விழா நடக்குது, சுகிசிவம் பேசுகிறார், போலாமா? போகணும் தான் நினைக்கிறேன், வாங்க போயிட்டு வருவோம். விடாமல் பேசுவார். அதே பேசினா என்ன, நல்லா தானே இருக்கும், போய் கேட்கலாம்ல, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், வரணும் தான் ஒரு ஐடியா. வருவேன் 99.9%. ஓய், நீர் வர்றது இல்லைன்னா இப்போவே சொல்லுவோம். ஏன், எனக்கு ஒரு காரியம் ஆகணும், எங்கள் ஃப்ளாட்டு சாவி உம்மகிட்ட கொடுத்து விட்டு நான் அங்கே போகலாம்னு இருக்கேன். நீர் வரலன்னா சாவியை பிடிச்சி விட்டு இங்கே உட்காந்துருந்து என் பிள்ளையாண்ட வந்ததுக்கப்புறம் சாவியை கொடுங்க, இல்லை நீர் வரதா இருந்தால் நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணணும். அப்படி சொல்ல முடியாது. வந்தாலும் வருவேன், வரலனாலும் இல்லை. எவ்வளோ நேரம் வரைக்கும் முடிவெடுக்கல? கம்பன் விழா முடிகிற வரைக்கும் முடிவே எடுக்கும். ஆனால் ரெண்டுக்கான டைலமா போராட்டம் நடந்து, சார் எனக்கு வலிக்குதுங்கிறோம்ல, என் மனசு வலிக்குதுங்கிறோம், எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்றோம். வேதனை வெளியே கொண்டு வந்து விட்டானா உங்களுக்குள் நிகழ்கிற போராட்டம் தான் உங்கள் மனதை யுத்த பூமியாக ஆக்கி எப்போதும் துக்கமாய் ரத்தம் வடியும்படியாக ஆக்குகிறது. பெட்டர் கம் டு எ கன்க்ளூஷன். திஸ் இஸ் நான்சென்ஸ். தேவையில்லை, இதான் கரெக்ட் வே. ஸோ ஐ அக்செப்ட் திஸ். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. நான் ஐ எம் வெரி கிளியர். இதான் என்னுடைய ஸ்டாண்டு. கிளியர் ஆகுது. அதை விட்டு இதுவும் சரியாக தான் படுது, அதுவும் சரியாக தான் படுது, அது எப்படி விட முடியும் தெரியல, இதை எப்படி விட முடியும் தெரியலன்னா ஒன்று தான் விடணும். இது அனாவசியமா. எவ்வளவு நம்முடைய மரணம் என்பதே கூட நமக்குள் நிகழ்ந்த போராட்டத்துக்கான பரிசு தான். நமக்குள் நிகழ்ந்த போருக்கான பரிசு தானே சார் நம்முடைய மரணம். அதெல்லாம் நிறுத்தி புத்தரை மாதிரி எத்தனையோ பேர் வெளியே வரலையா? ஸோ இப்படி ஒருத்தரை படைக்கிறான். நேர் எதிரான கருத்தை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ற ஒரு கஷ்டப்படுற ஒரு நபர் கும்பகர்ணன் ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை சித்தரித்து காட்டுகிறான். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் பாருங்க. அதை விட நான் ஒரு இடத்துல ரொம்ப அப்படியே அசந்து போய் கம்பன் அப்படியே கட்டி தழுவணும்னு ஆசைப்பட்ட இடம், உலகியல்ல ஒரு பெரிய நுட்பத்தை, ஒரு கேரக்டரை ஒரு வரியில வச்சிருக்கிறான் சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். ஆட்சி ராமனுக்கு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு நம்முடைய நிதியமைச்சர் கூட அந்த இடத்த குறிப்பிட்டார். ஆனால் அது எப்படி சீன் போகுது அப்படின்னா, கைகேயி அம்மா படுத்திருக்கிறான், சௌக்கியமாக படுத்திருக்கிறான் கைகேயி அம்மா. அவ படுத்திருக்கிற போது அங்கேருந்து கூனி வர்றான். வந்த கூனி அவட்ட மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். அவ பேசும்போது முதல்ல அதை விரும்பலை. அவ பேசிக்கொண்டு வருகிற போது அதில் ரொம்ப அழகு. முதல்ல அவ என்ன கேட்டா அப்படின்னு கேட்டா, நீ படுத்து தூங்கு தூங்கு, அணுங்குவா விரவடா அணுகும் எல்லையும் உணங்குவா எல்லை நீ உறங்குவாய் உறங்குவாய். எழுப்பிட்டு கழுத்திருக்கிறா, எழுப்பிட்டு தூங்கு தூங்கு அப்படின்னு. சில வீட்டில் ராத்திரி புருஷனை எழுப்புவாங்க, எழுப்பணும்னு தூக்க மாத்திரை போட்டு எழுவோம். எதுக்கு தேவையில்லை, அது தூங்குறான்ல, மாத்திரை போட்டு அப்புறம் தூங்காம உட்காந்துருப்பான். தூங்கிட்டு இருக்கிறா, எழுப்பி விட்டேன், சட்டி எழுப்புறா, எந்திரி எந்திரி எந்திரி. எழுச்ச உடனே என்னன்னா தூங்கு தூங்கு. அணங்குவாள் விடவரா அணுகும் எல்லையும், அதாவது அப்படி வந்து பாம்பை வந்து அந்த ராகு பிடிக்கிற வரையில எப்படி சந்திரன் ஒளி வீசி கொண்டிருக்கிறதோ அப்படி நீ ஒளி வீசி கொண்டிருக்கிறாய், தூங்கு தூங்கு நல்லா தூங்கு. எனக்கு என்னடி குறைச்சல், எனக்கு இந்த உலகத்தில் என்னடி குறைச்சல் வர முடியும்? இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, விராமரும் புவிக்கலாம் வேதமே அணைய ராமரை பயந்த எற்கு இடர் உண்டோ. எனக்கு ஏதாவது இந்த உலகத்தில் குறை வர முடியுமா? நான் ராமனை மகனாக பெற்றவள், ராமனை மகனாக பெற்றவளுக்கு இந்த உலகத்தில் எங்கேயாவது குறை வர முடியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா, என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டா, அருமையான பிள்ளைகளை பெற்றவள். பிள்ளைகளை பெற்றவள்ங்கிற போது எல்லாரையும் சேர்த்து சொல்றான். அதுக்கப்புறம் ராமனை ஸ்பெஷலா சொல்றா. அதுல பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால். நல்ல பிள்ளையை பெற்றுட்டா அவன் நிம்மதியா தாண்டி தூங்குவான். இப்ப தெரியுதா பல பேர் ஏன் தூங்கலன்னு? அப்ப
அப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றா உனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்னு ஒரு வார்த்தை சொல்றான். பெரிய விஷயம் தான். பராவரும் புதல்வரை பயக்கையாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால். சிறந்த பிள்ளைகளை பெறுகிறவர்கள் துயரத்தை விட்டு நிம்மதியாக இருப்பார்கள். விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அணைய, இந்த உலகத்துக்கெல்லாம் வேதத்தை போல விளங்குகின்ற ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்றார். ராமனை பிள்ளையா பெற்ற எனக்கு என்னடி கஷ்டம். சரி, இப்ப மன இயல்ல உளவியல்ல கைகேயி ராமனத்தினுடைய பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கிறார். கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறார். ராமனை தன்னுடைய பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கிறார். இதை டிஸ்டர்ப் பண்றா யாரு? கூனி வந்து டிஸ்டர்ப் பண்றா. ஐயோ பரதா, உனக்கு ராஜ்யம் போச்சேடா, இனிமே நீ வெறும் சிம்மாசனத்தில் உட்கார போற, வெறும் தரையில் உட்கார போற, இது உங்க பாட்டியும் சரியில்லை, உனக்கு ஆளும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை, வாழ்க்கையும் எல்லாம் புலம்புறா. இவன் கொஞ்சம் ஒரு எல்லைக்கு மேல ரொம்ப கோவப்பட்டார். பாரு, நான் வந்து உன்னை போனா போதுன்னு விடுறேன், இப்போ நடக்க போறதே வேற, உன்னை எதிரில் நின்று உன்னை கொன்னே போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் நீதி அல்லது பகர், நீ நீதி இல்லாத வார்த்தையை பேசாது, கோவத்தை திட்டுறா, பேசாது அப்படி. அவ துளி கூட மைண்ட் பண்ணல சார். அவ சொல்லி அவ என்ன எவ்வளவு கிட்ட கேட்டுறீங்களா என்ன? இப்ப நம்மளை திட்டாலே ஒழிய இவளுடைய ஆழ் மனசு நம்ம சொல்றத வாங்கிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இவ சொல்றா கைகைக்கு புத்தி கேட்க மாட்டாங்கிற மாதிரி பேசுறா. ஆனா இவன் நினைக்கிறா நல்லா கேட்கிறா, கண்டிப்பா அவ கேட்கிறா. அவ கேட்டாங்கிறத எங்கடா கண்டுபிடிச்சான்னா, ஆரம்பத்தில் பாட்டோட ஆரம்பத்தில் என்ன சொன்ன? ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கு என்னடி கேடு வரப்போகிறதுன்னு கேட்டவ டபக்குன்னு நழுவி பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு நல்லையும் அல்லை நீ, நீ எனக்கு நல்லவே இல்லை, எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீ. தனி உரை இடைவேளைக்கு பிறகு. தனி உரை தொடர்கிறது. இவ சொல்றா கைகைக்கு புத்தி கேட்க மாட்டாங்கிற மாதிரி பேசுறா. ஆனா இவன் நினைக்கிறா நல்லா கேட்கிறா, கண்டிப்பா அவ கேட்கிறா. அவ கேட்டாங்கிறத எங்கடா கண்டுபிடிச்சான்னா, ஆரம்பத்தில் பாட்டோட ஆரம்பத்தில் என்ன சொன்ன? ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கு என்னடி கேடு வரப்போகிறதுன்னு கேட்டவ டபக்குன்னு நழுவி பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு நல்லையும் அல்லை நீ, நீ எனக்கு நல்லவே இல்லை, எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீ. நீ எப்ப என் மகன் பரதனை ஒத்துக்கிட்ட? இவ்வளவு நேரமா ராமனை என் மகன் சொல்லிக்கிட்டு இருந்த நீ எப்ப பரதனை என் மகன் ஒத்துக்கிட்டியோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன பேக்கேஜ் உள்ள போயாச்சு. இவ்வளவு நேரம் நான் பிளான் போட்டு உள்ள விதைச்ச விஷயம் போயாச்சு. ஏன் என் மகன் பரதனை டிக்ளேர் பண்ணிட்டிய நீ? என் மகன் பரதன் தனக்கும் நல்லையும் அல்லை நீ. அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த உளவியல் மாற்றத்தை நம் கண் முன்பாக கொண்டு வந்து படம் பிடிக்கிறான். அந்த உளவியல் மாற்றத்துக்கு ஒரு அழகு சொல்றான் பாருங்க. என்ன அழகு அப்படின்னு கேட்டா, இது ஆரம்பத்தில் சொல்றான், தேவியின் தூய சிந்தையும் திரிந்தது. அவருடைய மனசு நல்ல மனசு தான். ஆனா இவ அந்த கூனி சொல்ல 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 அவருடைய நல்ல மனசு திரிஞ்சு போச்சு. தேவியின் தூய சிந்தையும் திரிந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் நமக்கு பயன்படுற ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நமக்கு நம்ம மனசு கடைசி வரைக்கும் கெட்டு போகாமல் வீணாகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி மனசுள்ளவங்களுக்கு மத்தியோலையே நம்ம இருந்துக்க பழகும். நம்ம அனாவசியமாக வேற இன்னொருத்தரோட அந்த மனசுலேருந்து மனசுக்கு போயிடும். கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் அப்படியே மெயில் போயிடுற மாதிரி இந்த மனசுலேருந்து மனசுக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே போயிடும். அவங்க ஒன்றும் வேர்டே சொல்ல வேணாம். மோசமான எண்ணம் உள்ளவர்கள் பக்கத்தில் நாம் இருக்கிற போது அவர்களது மோசமான எண்ணம் அப்படியே நமக்கு வந்துவிடும். இதுலேருந்து தான் எத்தனையோ விஷயங்கள் தோணி இருக்கணும்னு நினைக்கிறேன் சொசைட்டியில். நான் அதுக்கெல்லாம் காரண காரியம் ஆராய்ச்சி பண்ணி போக விரும்பல. ஆனால் கூடுமான வரைக்கும் ஒருவர் மனதில் இருப்பது இன்னொரு மனதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ கூனியினுடைய மனம் இவன் மனசை ஊடுருவுகிறது. இப்படி சின்ன சின்னதாக பார்த்துட்டு போகலாம். முக்கியமான செய்தி சொல்லலாம் முடிச்சிடுறது. ரொம்ப என் மனசில் ரொம்ப தொட்டாயிடும். நம்ம நிதியமைச்சு சொன்ன இடம் தான். கைகேயி அம்மா கூப்பிட்டு விட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் நல்லா தெரியும். அப்பா உங்கள் அப்பாவுடைய உத்தரவு, நீ வந்து போகணும், காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கருத்தை அவ சொல்கிறான். இவன் ஒரு பதில் சொன்னான், உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே, மன்னவன் பணியன்றாகில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதொன்றோ. அவள் சொல்லும் போது ரொம்ப பணிவா அவள் முன்னாடி வந்து நிற்கிறான். அது எப்படா நிற்கிறானா? தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பணிமின் என்றான். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். உடனே இவன் பதில், இப்போ
இப்போது இப்ப பதில் சொல்றான், என்ன மன்னவன் பணியன்றாகில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. இதெல்லாம் முக்கியம் இல்லை, கம்பனுடைய பாட்டில் இருக்கு. ஆனால் நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, உனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரியாக்ஷன், ராமனுடைய முகத்தில் இருக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத எழுதுறா. என்ன எழுதுறா? இப்போது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாப்பரும் செப்பரும் குணத்திராமன் திருமுக செவ்வி நோக்கி, அந்த ராமனுடைய திருமுகத்தை பார்த்தா ஒப்பது முன்பு பின்பு, முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே பின்னாடி இருந்தது. ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது. அப்போ பூத்திருந்த தாமரை மாதிரி இருந்ததுன்னு. இப்ப ராமனுடைய பர்சனாலிட்டி ஞானிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? கீதையில சொன்னானே ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? உனக்கு ராஜ்யம்னு அம்மா சொன்னா ஒப்பதே முன்பு பின்பு. இஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்கு ஆக்ஷனிலும் ரியாக்ஷனிலும் வேறுபாடு இல்லையோ அவர்கள் தான் உண்மையான ஞான நிலை எய்தியவர்கள் என்று பொருள். யாருக்கு ஆக்ஷனும் ரியாக்ஷனும் மாறுபடுகிறதோ அவர்கள் பக்குவம் அடையாதவர்கள். எல்லாருமே மேக்கப் போடாம நடிக்கிறேன் சார். டிவி மெகா சீரியல் மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் சீரியல் தான் சார் ஓடுது. யாரு உண்மையா வாழ தயாரா இருக்கிறோம்? எல்லாம் நடிக்கிறோம் நடிக்கிறோம் நடிக்கிறோம், அப்படி நடிக்கிறோம். பிடிக்காத விஷயத்தை பிடிச்ச மாதிரி சொல்றோம், பிடிச்ச விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறோம், கோபத்தை உள்ள வைக்கணும், என்னென்ன பண்றோம் இந்த உலகத்தில். எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் நடுவில் சிரமப்பட்டேன், பல பேருக்கு தெரியும். இப்போ சிரமப்படுத்துறேன். நான் பேசவே வர வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஹெல்த் அவ்வளோ கீழே போச்சு. அப்போ நான் நிறைய இதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட் பார்த்தேன், யோகா மாஸ்டர்ஸ் பார்த்தேன், நிறைய இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாம் பண்ணேன். ஒரு சின்ன நண்பர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுலேருந்து எப்படி வெளியே வரலாங்க. என் கூட வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தார். ஃபுல்லாக என்ன அப்சர்வ் பண்ணார், மார்னிங் டு ஈவினிங் அப்சர்வ் பண்ணார், எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக ஒரே வாரம் சொன்னார், சிவம் உன்னுடைய ரியாக்டிங் பேட்டர்ன் தப்பு. ரியாக்டிங் பேட்டர்ன், உன்னுடைய ரியாக்டிங் பேட்டர்ன் தப்பு. அதனால தான் நீ கஷ்டப்படுற. என்ன? எனக்கு பயங்கர கோவம் வரும். எனக்கு ஃபோனை எடுத்த உடனே 16வதா என்ன கேள்வி வரப்போறான்னு தெரியும். அவன் முதல் கேள்வி நொய்யு 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 நொய்யுன்னா வருவான். நான் கடைசி கேள்விக்கு போயிடுவேன். என்ன? உன் ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேன். இது முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த அளவில் நீ ஃபோனை எடுத்த உடனே நான் உனக்கு வரதில்லை என்று முடிவு எடுத்துட்டேன். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ 15 கொஸ்டின் நான் டம்மியாக நடிக்கணும். நீங்கள் விழா நடத்துகிற மாதிரி யார் நடத்துகிறா, எவ்வளோ பிரமாதமாக செய்கிறீங்க, எனக்கு கூட வரணும் தான் நினைப்பு. ஆனால் அதே தேதியில் அமெரிக்காவில் கூப்பிட்டுருக்கிறதுனால நான் ஒரு வழி இல்லை, அடுத்த வருஷம் அவ்வளவும் புழுகு. எனக்கு புழுக வராது, கோபம் வரும். சொல்லுன்னு அப்படியே உடனே கோபம் வரும், டக்குன்னு இமீடியட்டாக கோபம் வரும். போன வை அப்படிமே. இதில் என்னாச்சு? நாளாக சுகிஷம் ஒரு முசுடு சொல்லுன்னு விழுவார் அவர். அப்படி இப்படி ஒரு பேரோடு நான் வாழ முடியுமா? அந்த நேரத்தில் தான் படாத பாடுபட்டு அவரை கூப்பிட்டு என் கூட வச்சு என்னை ஹெல்ப் பண்ணுப்பா, என்னால் அதில் கொஞ்சம் வெளியே வர முடியல, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சிம்பிளி ஒரு 1 வீக் என் கூடவே இருந்தார். ஒரு யோகா மாஸ்டர், ரொம்ப கெட்டிகார். அப்படியே கூடவே இந்த வாட்ச் பண்ணிட்டு, சிவம் உன்னுடைய ரியாக்டிங் பேட்டர்ன் தப்பு. வென்எவர் யூ ரியாக்ட், ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது பெட்டர் யூ வாட்ச் இட். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறத ஒன்று கவனினார். இப்போ நம்ம பெருவாரியான பேர் நோய்வாய்ப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ரியாக்டிங் பேட்டர்ன். ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஒரு சப்ரஸ்டு ஆங்கர், அப்படியே கோபம் இருக்கும், உள்ளப்பட அப்படியே முழுங்குவோம். கோபத்தை வெளிப்படுத்தினா உறவு போயிடும், கோபத்தை உள்ள வச்சா உயிரே போயிடும். நீங்கள் வெளிப்படுத்தினா உறவு போயிடும், உள்ள வச்சிருந்தா உயிர் போயிடுமே. அப்போ சொன்னார், உடனே இதை மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ சொல்ல பாருங்க, நீங்கள் ஆக்ட் பண்ணுற பேட்டர்னை கான்ஷியஸ் மைண்ட் டிசைட் பண்ணுது, நீங்கள் ரியாக்ட் பண்ணுற பேட்டர்னை சப்கான்ஷியஸ் மைண்ட் டிசைட் பண்ணுது. நீங்கள் எங்கேயா சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ளே பண்ண முடியுமா? நீங்கள் எப்படி உங்கள் கண்ட்ரோலில் எடுப்பீங்க? ஸோ நீ ரியாக்ட் பண்ணுற பேட்டர்ன் சப்கான்ஷியஸ் மைண்டோடது. நான் இன்னும் புரியும்படியாக ஒரே வார்த்தை சொல்கிறேன். சில வீட்டு வழியாக நம்ம கார் இப்படி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு வீட்டு வழியாக கார் போச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் ஒரு நாய், அந்த நாய் என்ன பண்ணும்? அப்படி ஸ்டிஃபாக எழுந்து நிற்கும். இதுக்கு என்ன கொல்ல போச்சு? அதுக்கு என்ன கொல்ல போச்சு? எவன் காரோ போகுது, அது ஏஞ்சி அப்படி உட்காந்து நீ இப்படி பார்க்கும். இன்னும் சொன்ன நாய் ஊ சவுண்டு போட்டு அந்த கார் அதை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அதோடைய ஜூரிஸ்டிக்ஷன் நிலநாட்டும். இந்த டோர்லேருந்து இந்த டோர் வரைக்கும் அது என்னது அப்படின்னு அப்படியே அந்த கதவு பார்த்துக்கிட்டே ஓடியார் இப்படியே வரும். இந்த நாய்க்கு ஏன் சார் இவ்வளோ கோவப்பட்டு? அதோட ரியாக்டிங் பேட்டர்ன், இட் இஸ் ப்ரோக்ராம்டு பை காட். எது வந்தாலும் நாய் நான் பழகாத நாய் மாதிரி ஏன் உழறனால இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான பேட்டர்ன். ஆனால் சார் நாய் இவ்வளோ கோவப்படும் பார்த்தீங்களா? யாராவது அப்சர்வ் பண்ணிங்களா? கோவம் முடிஞ்சவொடனே நாய் என்ன பண்ணும்னு போய் உட்காந்துட்டு நாக்கை நல்ல வெளியே தள்ளும். நல்ல நாக்கை வெளியே தள்ளி இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அப்படியே இருக்கும். செஞ்சா அது மாதிரியே இருக்குல்ல. நாக்கை வெளியே தள்ளி இந்த தொண்டைக்குழி இருக்கு பார்த்தீங்களா, வேகமாக அப்படி பண்ணி நாக்குலேருந்து எச்சல் விழுவும் நாய்க்கு. நீங்கள் வேணா அப்சர்வ் பண்ணி பாருங்க.
இப்போ எவன் காரோ போச்சு, இதுக்கு என்ன வந்தது? சில நாய் பால்கனில் ஏறி நின்று அப்படியே தெருவு அப்படியே பார்க்கும், எவனா போனாலும் அந்த வழியாக அப்படியே பார்க்கும், அதுக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. ஆனால் எவன் காரை வந்தோன்னு அது ரியாக்ட் பண்ணது இல்லையா? சாரி டு சே திஸ், இதே மாதிரி தான் லைஃப்பில் பல விஷயங்களுக்கு நம்ம அன்னெசரியாக ரியாக்ட் பண்ணுறோம், தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அதுலேருந்து மீளுகிற ரகசியம் நாய்க்கு தெரிந்திருக்கிறது. We suffer a lot. We suffer a lot. இப்போ இழப்பு சார், எவ்வளவு பெரிய இழப்பு சார், ராஜ்யம் இல்லைன்ட்டா சார். நேற்று காலையில் சொல்லியிருக்காங்க, உனக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில் என்ன சொல்ற, இல்லைன்னு. அவன் பாருங்க, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, ஒப்பது ரெண்டும் ஒரே மாதிரி, முன்பு பின்பு ஒப்பதே. நான் இந்த ரியாக்டிங் பேட்டர்ன்ல ராமன் நடந்து கொண்டது மூலம் அவன் மிகப்பெரிய ஞானி என்பதை கம்பன் நிரூபித்து காட்டுகிறார். ஸோ வாழ்க்கையில் ஆக்ஷனை விட ரியாக்ஷன் தான் உங்கள் பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். இப்படி நூற்றுக்கணக்காக கம்பனில் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அந்த கம்பனை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கம்பன் கழகத்துக்கு நன்றி, வணக்கம்.